அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மகா கந்தசஷ்டியுடைய மிக மிக முக்கியமான பதிவுங்க. மகா கந்தசஷ்டி விழாவானது வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமையில் நமக்கு வருது. இதனுடைய முக்கியமான நிகழ்வே சூரசம்ஹார நிகழ்வு தான். எப்படி முருகப்பெருமான் அசுரனை வதம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தீவினைகள், கெட்ட விஷயங்கள், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே முருகப்பெருமானுடைய அருளாலே அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகணும், நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வேண்டி அருள் பெறுவதற்கான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோங்க, எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டோம், ஆனாலும் சில பிரச்சனைகள் மட்டும் தீர மாட்டேங்குது, சில வேண்டுதல் மட்டும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருக்கோ, முருகனை வேண்டி இந்த எளிமையான ஒரு முடிச்சு பரிகாரத்தை, அதுவும் மிளகு பரிகாரத்தை சூரசம்ஹார நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த சஷ்டி வரத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே காணாமல் போயிருக்கும், தவிடு பொடியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளில் சக்தி வாய்ந்த மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கந்தசஷ்டி விரதமானது நமக்கு 6 நாட்கள் 7 நாட்கள் நிறைய பேர் இப்படி தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளுக்குமே நம்ம முருகனை வேண்டி நம்ம கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் இது மாதிரி விரதங்கள் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கர்ம வினைகளாக இருக்கட்டும், தீவினைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை விட்டு ஒழியணும், நம்மளை விட்டு போகணும், நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விரதங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்படி நிறைய பேரால் விரதங்கள் இருக்க முடியல, இப்படி 6 நாட்கள் 7 நாட்கள் தொடர்ந்து எங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காகவே நம்முடைய சேனலில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த விரத முறைகள் போட்டிருக்கோம், வீடியோவாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவை பார்த்து ஒரு நாள் உங்களுக்கு முடிந்த மாதிரி முருகனை வேண்டி நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இது 200% நம்ம நம்பி முருகனுக்காக வேண்டி இந்த விரதத்தை இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் எடுக்க முடியாமல் இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும், சில கோரிக்கைகள் எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மிளகு வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை செய்யுங்க. ஏன்னா எப்பயுமே தெரியும், மிளகுக்கு நிறைய ஆன்மீக பலன்கள் இருக்குது. எல்லா கோவில்களிலுமே நமக்கு கண் திருஷ்டி போவதற்கு இந்த உப்பும் மிளகும் கொட்டக்கூடிய அந்த ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. அம்பாள் கோவிலாக இருக்கட்டும், இல்லாட்டி தோல் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் தீர்வதற்கு கூட முருகன் கிட்ட இது மாதிரி உப்பும் மிளகும் போடுகின்ற அந்த சம்பிரதாயங்கள் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த மிளகானது நமக்கு அவ்வளோ ஒரு ஆன்மீக பலன்கள் கொடுக்குதுங்க. ஏன் நம்முடைய கந்தசஷ்டி விரதத்துக்கு கூட வெறும் மிளகு மட்டும் வச்சு கூட அந்த விரதத்தை 1 மிளகு 2 மிளகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகு பரிகாரங்கள் கூட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மிளகு வச்சு வெறும் 6 மிளகு மட்டும் நமக்கு இதுக்கு இருந்தால் போதும். தனியாக வாங்கணும்னு தேவையில்லை. உங்களுடைய சமையலறையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய 6 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட என்ன சின்னதான ஒரு துணி, பூஜைக்கானது ஒரு துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியாக இருக்கலாம், சிகப்பு துணியாக இருக்கலாம், அப்படி எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. பூஜைக்கான சின்ன ஒரு துணியில் 6 மிளகு மட்டும் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் நடந்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். ஏன்னா முருகப்பெருமான் அசுரனை வதம் பண்ணதுக்கப்புறமேட்டு, அந்த வதம் செய்வதற்கு முன்னாடி முருகனுடைய முகமானது கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், கோபமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த இது முடித்ததுக்கப்புறமேட்டு, வதம் பண்ணதுக்கப்புறமேட்டு முருகனுடைய முகமானது நல்ல ஒரு வெற்றி கழிப்பில், ஒரு சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன கோரிக்கைகள் வச்சாலும், என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை சூரசம்ஹாரம் நடந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் கோவில் இருக்குமா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த கோவிலில் அந்த நிகழ்வுகள்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு முருகனுக்கு ஏதாவது பிரசாதங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ, இல்லாட்டி ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டுமாச்சும் வச்சுட்டு
நீங்கள் ஒரு சின்னதான ஒரு துணி எடுத்துகிட்டு அதில் 6 மிளகுகள் நீங்கள் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் கையில் அந்த முடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும், என்ன கோரிக்கைகள் நடக்கணும், ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய பசங்களுக்கே நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும், இல்லாட்டி திருமணம் நடக்கணும், வியாதி தீரணும், அப்படி ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சு முருகனை வேண்டி, இது எங்களுக்கு கண்டிப்பாக நீ நடத்தி கொடு முருகா, எங்களுக்கு இந்த ஒரு வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக 200% நமக்கு நீங்கள் என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி நம்ம இந்த பரிகாரங்கள் பண்ணுறப்ப அந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் இருக்குது. அதாவது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன், கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அதாவது நமக்கு தலைவிதியே கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு எழுதியிருந்தா கூட, பிரம்மன் எழுதியிருந்தா கூட அந்த எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு முருகப்பெருமானுடைய அருட்பார்வைக்கும் அருட்கராட்சத்துக்கும் இருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு பாடலை பாடி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துச்சு, நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம், நம்ம ஒரு 10 பேர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரமும் முருகனே நமக்கு அமைச்சு கொடுப்பார். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முடிச்சு பரிகாரம். இந்த முடிச்சு பரிகாரமானது இதை முடிச்சு அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். அடுத்த நாள் திருக்கல்யாண நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருக்கல்யாணம் அந்த முடித்ததுக்கு அப்புறமேட்டு மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டிலேருந்து அந்த முடிச்சை எடுத்துகிட்டு உங்கள் பீரோவில், உங்களுடைய கேஷ் பாக்ஸில் அப்படி எங்கே வைக்கணுமோ, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வேணும், பணம் வேணும், வருமானங்கள் பெருகணுங்கிறவங்க கேஷ் பாக்ஸில் நீங்கள் வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குது, வேறு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க பூஜை அறையிலே நீங்கள் வச்சுட்டு ஒரு ஓரமாக அப்படி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த மிளகானது நமக்கு 1 வருஷம் ஆனால் கூட கெட்டே போகாது. இது எப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீருதோ அப்போ இதை எங்கேயாவது நீர்நிலைகளில் இல்லாட்டி கால்படாத இடத்துல விட்டுடலாம். இந்த மிளகானது நம்ம வீட்டில் இருக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்கள், எதிர் சக்திகள், வேறு ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, நம்மளை முன்னேற விடாமல் ஏதாவது சில விஷயங்கள் தடுக்குது, அப்படி எதுவாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி, நிறுத்தக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குங்க. அதனால தான் நம்பிக்கையோடு இந்த மிளகு பரிகாரத்தை கந்த சஷ்டியில் வரக்கூடிய சூரசம்ஹார நாளில் நம்மளை வீட்டில் இது மாதிரி செஞ்சோன்னா நிச்சயம் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் போகும், பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் கூட நிச்சயம் முருகன் அருளாலே நமக்கு நிவர்த்தியாகும். நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை பண்ணுங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.